இல்லீகல் அஃபயர், அதாவது கள்ளக்காதல். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனேயே பெரும்பாலான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சேனல்ஸ் அதில் இன்வால்வ் ஆன ஆணை பத்தியும் பெண்ணை பத்தியும் நிறைய நியூஸ் போட ஆரம்பிப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, நிறைய மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் கூட ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மனசு உடைஞ்சு வேதனைப்பட்டு குடும்பத்துக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற இந்த ஆணும் பெண்ணும் மட்டும் இல்லாம இவங்க சார்ந்த குடும்பம், பிள்ளைங்க, புருஷன், பொண்டாட்டி எல்லாருமே மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. என்னுடைய சேனல் படல் வித் ஜெயா பாபு தப்பு பண்ணவங்களை சுட்டி காட்டாது, தப்பு ஏன் பண்றாங்கன்ற காரணங்களை சுட்டி காட்டும். எல்லாருக்குமே தான் ஏன் தப்பு பண்றோம், எதுக்கு பண்றோம், எது நம்மள தூண்டுது அப்படின்னு காரணம் தெரிஞ்சிச்சுன்னா, பிளஸ் தப்பு பண்றதுனால ஃபியூச்சர்ல என்ன அபாயம் வரும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தப்பையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அந்த அறிவை கொடுக்கறது தான் இந்த சேனல் படல் வித் ஜெயா பாபு. அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமா, உணர்ச்சி நுண்ணறிவு மூலமா உலகத்துல எந்த வகையான பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான். உங்களுக்கு தெரியுமா, தான் ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நினைக்கிற ஆட்கள் கூட இல்லீகல் அஃபயர் ட்ராப்ல விழுந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்பவே முடியாது. இவங்களா பண்ணிட்டாங்க இத அப்படின்னு கேட்கிற ஆட்கள் கூட இந்த ட்ராப்ல விழுந்திருக்காங்க. ஒவ்வொரு இல்லீகல் அஃபேருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, கதை இருக்குன்னு சொல்லி இதை நியாயப்படுத்த விரும்பல, நியாயப்படுத்துற நோக்கமும் கிடையாது. இது ஒரு காரணம் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணங்கள் நீங்க தெரிஞ்சீங்கன்னா நாளைக்கு இதே காரணங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் போது நீங்க இந்த ட்ராப்ல விழாம இருப்பீங்க. அதுதான் இந்த பாயிண்டே தவிர அவங்களுக்கு சோகம் இருக்கு, வலி இருக்கு, அதனால பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க நான் சொல்லல. நெருப்புல கையை வச்சு சுட்டு பார்த்தவங்க நெருப்பு சுடுன்னு சொல்லும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நான் கையை வைக்கிறேன், சுட்டு பாக்குறேன், சுட்டா நம்புறேன்னு சொல்லுவாங்க. உங்க கை சுடக்கூடாது, அதுதான் இந்த வீடியோ. இல்லீகல் அஃபயர்னால என்ன அபாயம் வருது அப்படின்றது நான் கேட்டு பார்த்து படிச்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்லீகல் அஃபயர்ல இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு ஒரு போதை உண்டு. அது அந்த போதை அவங்கள ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். அவங்கள அவங்களா இருக்க விடாது. அவங்க எந்த விஷயமுமே சாதாரணமா பண்ண முடியாது. இதனால நான் பெத்த குழந்தைங்களை கூட அவங்களால கொல்ற அளவுக்கு அந்த போதை அவங்கள ஆக்கிரமிக்கும். நிறைய கேசஸ் பார்த்திருப்பீங்க ரீசெண்டா. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வெளி ஊர்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, உலக அளவுல பார்த்திருப்பீங்க. அம்மா குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு நீங்க ஒரு நியூஸ் கேட்டிருப்பீங்க, தான் பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போன்றதுக்காக. அப்பா தன் குழந்தைகளை கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஓடி போன்றதுக்காக. அந்த அளவுக்கு அதாவது மாதா பிதா குரு தெய்வம் தான் பெத்த குழந்தைங்களையே கொண்டுட்டு போற அளவுக்கு ஒரு போதையை கொடுக்கறது தான் இந்த இல்லீகல் அஃபேர். நம்ப முடியுதா? இத இந்த உறவுல இறங்கினவங்க கொஞ்ச காலத்துல அதை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றது நம்ப முடியுதா? அது அபாயம் நம்பர் 1. நம்பர் 2, எல்லா புருஷன் பொண்டாட்டியுமே இந்த உறவை பத்தி தெரிஞ்ச உடனே உங்களை அமைதியா விட்டுருவாங்கன்னு நம்ம நம்ப கூடாது. சிலவங்க ரொம்ப டேஞ்சரஸா மாறலாம். இன்ஃபேக்ட் சில கொலைகளுக்கு காரணம் தான் பொண்டாட்டி இப்படி போயிட்டான்னு தெரிஞ்ச புருஷன் தாங்க முடியாம ஒண்ணு பொண்டாட்டியை கொலை பண்றாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வைஸ் வெர்சா ஃபார் மென் ஆல்சோ. 3வது, சுற்றம், சூழல், குடும்பம் எல்லாமே இவங்களை அவதூறா பேசும். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அம்மா அப்பா மேல மரியாதையே போயிரும், அன்பே போயிரும். ஏன்னா அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்பா தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கும்போது, அம்மாவை இன்னொரு ஆள் கூட வச்சு பாக்குறதுக்கோ அப்பாவை இன்னொரு ஆள் கூட வச்சு பாக்குறதுக்கோ பசங்களுக்கு பிடிக்காது. சோ உங்க வாழ்நாள்ல உங்க குழந்தை, குட்டி, புருஷன் எல்லாருமே நீங்க இழந்துருவீங்க. இதையும் தாண்டி இல்லீகல் அஃபயர்ல இன்வால்வ் ஆகிறவங்க மனசு எப்பவுமே ஒரு நிலை இருக்காது. இந்த தப்பு பண்ண ஆரம்பிக்கிறவங்க அவங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய தப்புகள் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் அவங்க மாட்டல அப்படின்ற தைரியத்துல, இது பண்ண நான் மாட்டல, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன், நான் மாட்டப்பட மாட்டேன்ற தைரியம் அவங்களே கொடுத்துக்கிட்டு மேலும் மேலும் தப்புகள் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு வரம்பே இல்லாம. இதையும் தாண்டி இது ஊர் உலகம் தெரிய வரும்போது அவங்க வேலை வாய்ப்பு போகலாம், நட்புகள் போகலாம், நோய்கள் வரலாம், உடலளவு நோய், மன அளவு நோய். இது எல்லாமே இல்லீகல் அஃபயர்ஸ் கொடுக்குற அபாயங்கள். இல்லீகல் அஃபயர் ஸ்ட்ராங்கா உள்ள ஆட்கள் பண்ண மாட்டாங்க. எவ்வளவுதான் மனசுல வலி இருந்தாலும், எவ்வளவுதான் தான் இல்லற வாழ்க்கை முழுசா இல்லைனா கூட அவங்க சில விஷயங்கள் பின்னாடி அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராப்குள்ள விழ மாட்டாங்க. இல்லீகல் அஃபயர் திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிக்கிற விஷயம் கிடையாது. சாதாரணமா ஒரு நட்பா ஆரம்பிச்சு அந்த நட்பு எங்க போகுதுன்னு தெரியாம கடைசியா கொண்டு போய் முடிக்கும். இப்படிதான் இல்லீகல் அஃபயர் ஸ்டார்ட் ஆகி அண்ட் முடியறது. இல்லீகல் அஃபயர்ஸ் நடக்கிறதுக்கு குறிப்பா சில காரணங்கள்னு சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லலாம். எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு இமோஷனலா நெக்லெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணாங்க, தன்னுடைய உணர்ச்சியை வீட்டுல நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரிப்பட்ட ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தனக்கு வேண்டிய அப்ரிசியேஷன் கிடைக்கல, தன்னை யாரும் அழகுன்னு சொல்லல, தன்னை யாரும் அறிவுன்னு சொல்லல, தன்னை யாரும் மதிக்கல அப்படின்னு நினைக்கிற குறிப்பிட்ட ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரிப்பட்ட ட்ராப்குள்ள விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக்கல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது தன்னுடைய இப்போதைக்கு இருக்கிற புருஷனோ இப்போதைக்கு இருக்கிற பொண்டாட்டியோ
தன்னுடைய பிசிக்கல் நீட்ஸை ஒழுங்கா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு நினைச்சாங்கன்னா வெளியில அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அல்லது வீட்டுல பண்ற விஷயங்கள் ரொம்ப போரிங்கா இருந்தா கூட சுவாரஸ்யமா இருக்கணும்ன்றதுக்காக வெளியில சில உறவுகளை தேடி அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணமும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ராக்சிமிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அதிகமா நீங்க வந்து ஒரு நாள் யார் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்க மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதாவது வேலை காரணமாக நான் சிலவங்க கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னா அங்க என்னுடைய சொந்த வாழ்க்கை சரியா இல்லை, சில பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மாதிரிப்பட்டவங்கள்ட்ட ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்படி இருக்கிறவங்களாம் பண்ணுவாங்கன்னு சொல்லல, இந்த ட்ராப்ல விழுறவங்க இது அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி அதிகமா டிராவல் பண்றாங்களா, இங்கேயும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கேட்டகரி ஆஃப் ரீசன் இருக்கு. உதாரணத்துக்கு வீட்டுல புருஷன் ஒழுங்கா பொண்டாட்டியை ட்ரீட் பண்ணல, மதிக்கல, அல்லது பொண்டாட்டி ஒழுங்கா புருஷனை ட்ரீட் பண்ணல, மதிக்கல அப்படின்னா மாறி மாறி பனிஷ் பண்றதுக்காக நீ என்னடா எனக்கு மரியாதை கொடுக்கறது, நீ என்னடி எனக்கு மரியாதை கொடுக்கறது, நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு வீட்டுல உள்ள கோபத்தை வெளியே வந்து இந்த மாதிரிப்பட்ட ரிலேஷன்ஷிப்குள்ள போய் இவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி போனா அவங்க பார்ட்னரை பனிஷ் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த காரணங்களுக்காகவும் சிலவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வெளியே போக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணமும் இருக்கு, கியூரியாசிட்டி, த்ரில். நிறைய பேர் பேசுறாங்க இதை பத்தி, நிறைய நியூஸ்ல வந்திருக்கு, நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். அது என்னதான் விஷயம், ஏன் நிறைய பேர் அதில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கியூரியாசிட்டி மைண்டை இந்த ட்ராப்குள்ள விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதிகமா இந்த மாதிரிப்பட்ட உறவுகளில் ட்ராப் ஆகிறதுக்கு காரணம் இமோஷனல் ரெஸ்கியூ. அதாவது மனுஷங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது இல்லை, நிறைய டைம்ல வந்து துக்கமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை வந்து இப்படி இப்படி போறது தானே, ஹாப்பியா இருப்போம், துக்கமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், துக்கமா இருப்போம். சிலவங்களுக்கு நிறைய டைம் ஆஃப் த லைஃப் வந்து கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாம யாராவது ஒரு ஆறுதலா ஒரு தோள்பட்டை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சரிய ஆரம்பிக்கிற டைம் தான் இந்த மாதிரி ட்ராப்குள்ள விடுறதுக்கு இன்வைட் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன். நான் இப்ப பல காரணங்கள் சொன்னேன் எதுக்காக ஒருத்தங்க வந்து இல்லீகல் அஃபேருக்குள்ள போவாங்கன்னு. அகெயின் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இல்லை, இது எல்லாமே காரணங்கள் இருக்கு. இதுல ஒரு காரணத்துக்காகவோ பல காரணத்துக்காகவோ சிலவங்க வந்து இந்த ட்ராப்ல விழ வாய்ப்பு. இப்போ இந்த காரணங்கள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த இல்லீகல் அஃபேருக்குள்ள போறாங்களான்னா இல்ல. யாரு போவாங்கன்னா யாரால இந்த காரணங்களை ஹேண்டில் பண்ண முடியலையோ, பெயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க டைம் கேப்பபிள், இந்த சிச்சுவேஷன் வந்து ஹெல்ப் பண்ணவே முடியாது, யாருமே பண்ண முடியாதுன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி இந்த ட்ராப்புக்குள்ள போறாங்க. இது வந்து எப்படி சொல்லணும்னா சுருக்கமா, ரொம்ப பெயின்ல இருக்கும்போது எடுக்கிற வீக்கஸ்ட் டெசிஷன் தான் இல்லீகல் அஃபேர்ன்ற ஒரு ட்ராப். இந்த காரணங்கள்லாம் நான் சொன்னதுக்கு காரணம் வந்து அகெயின் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இல்லை. இது எல்லாமே அல்லது ஒன்று ரெண்டு ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ இந்த மாதிரிப்பட்ட ட்ராப்புக்குள்ள போகிறதுக்கு தூண்டும். அது என்ன காரணங்கள் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காரணங்கள்லாம் சொன்னேனே தவிர இதெல்லாம் பண்ணா நம்ம வந்து இல்லீகல் அஃபேருக்குள்ள போயிடலாம் அப்படின்ற அப்ரூவல் யாரும் கொடுக்கல. இன்னொன்னு, இவ்வளோ காரணங்கள் வச்சுட்டு சிலவங்க இந்த மாதிரி ட்ராப்குள்ள போகாம இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏன் அவங்களுக்கு பெயின் இல்லையா, அவங்களுக்கு வருத்தம் இல்லையா, அவங்களுக்கு இமோஷனல் லோன்லினஸ் இல்லையா, ஏன் அவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ராப்ல விழாம இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆஃப் இல்லீகல் அஃபேர். அதாவது இப்ப நான் சொல்ல போற சிம்டம்ஸ்லாம் யார்ட்டையாவது இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே இருந்தா கூட என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க இந்த ட்ராப்புக்குள்ள ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ். இதை நீங்க பார்த்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். உங்களே அறியாம ஒருத்தங்க மேல உங்களுக்கு இமோஷனல் புல் வரும், அதாவது இமோஷனல் அட்ராக்ஷன். அந்த ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும், அவங்க ஏற்கனவே ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சும், பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சைன் இல்லீகல் அஃபேர் ட்ராப்ல விழுந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு. ஃப்ரீக்வெண்டா அந்த யார் மேல இமோஷனல் புல் வந்துச்சோ அவங்கள்ட்ட மெசேஜ் பண்றது, பண்ண மெசேஜை டெலிட் பண்றது, யாரும் பார்க்காம இருக்கிற பிளேஸ்ல போய் பண்றது, குறிப்பா தான் பார்ட்னருக்கு தெரியாம பண்றது. மோஸ்ட்லி பீப்புள் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா யாரும் உள்ள வர மாட்டாங்க. இந்த மாதிரி பாத்ரூம்லயோ பிரைவேட் பிளேஸ்லயோ நீங்க ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் போடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, தப்பு சரின்னு உங்களுக்கு தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு, மெசேஜ் போடுறீங்க, ஆனா வெளியே வரும்போது அழிச்சிடுறீங்க. குறிப்பா உங்க வீட்டுல உள்ள புருஷன் பொண்டாட்டி பார்க்காம மறைக்கிறீங்க. இது செகண்ட் வார்னிங் சைன். மூணாவது, யாரு மேல அந்த இமோஷனல் புல் அட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னேனோ அவங்கள பத்தி நீங்க பகல் ஃபுல்லும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அட்லீஸ்ட் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க உங்களை அவங்க கூட சேர்த்து வச்சு பார்ப்பீங்க. தப்பெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்க கூட காஃபி குடிக்கிற மாதிரியும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும். இந்த பர்சன் உங்க லைஃப்ல புதுசா வந்திருக்க இந்த ஒரு பர்சன்
அதிகமாக அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் உங்கள் புருஷன் கூட நீங்கள் கொடுக்குற டைமை விட இந்த ஆணுகிட்ட அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுக்குற டைமை விட இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இது ஒரு சைன். கிராசிங் பர்சனல் லிமிட்டேஷன்ஸ் ஆர் பவுண்டரிஸ் என்ன அர்த்தம்னா, அவங்கள டச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் தெரியாம டச் பண்ற மாதிரி ஆரம்பிக்கும், அப்புறம் ஸ்லோவா தெரிஞ்சு டச் பண்றது. அப்புறம் தப்பான ஜோக்ஸ், இந்த ஜோக்ஸ் நீங்க வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க, இவங்களுக்காக சேர்த்து வைப்பீங்க, இவங்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப சொல்ல போற காரணம் கன்ஃபார்ம்ட் தட் அந்த ட்ராப்புக்குள்ள விழுந்துட்டீங்க. அதாவது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், அந்த பிரச்சனைய உங்க பார்ட்னர்கிட்ட கூட ஷேர் பண்ணாம, உங்க புருஷன்கிட்ட ஷேர் பண்ணாம, உங்க பொண்டாட்டிகிட்ட ஷேர் பண்ணாம, நீங்க இந்த பர்சன்ட்ட ஷேர் பண்ணி வெயிட் பண்ணி ஷேர் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டு நீங்கள் வந்து அந்த ட்ராப்குள்ளே விழுந்துட்டீங்க. அதாவது இது வரைக்கும் சொன்ன சயின்ஸையும் தாண்டி இதே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராப்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சொன்ன சயின்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அது நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கூட அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? என் நண்பன்கிட்ட கூட நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், சில ஜோக்ஸ் ஷேர் பண்ணலாம். நண்பன்கிட்ட நான் இப்போ தான் நான் வந்து பார்ப்பேன் வெயிட் பண்ணலாம். ஏன் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் ஓகே, நண்பனை பார்க்கணும்னு ஆசைப்படுறது, நண்பன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறது. பட் 2 விஷயங்கள் நண்பன் இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நண்பனை நீங்க டே ட்ரீம் பண்ண மாட்டீங்க, ஃபேண்டசைஸ் பண்ண மாட்டீங்க. நம்பர் 2, ப்ரைவேட்டாக பண்ண மாட்டீங்க. பாத்ரூம்குள்ளே போய் நண்பனுக்கு மெசேஜ் பண்ண மாட்டீங்க. நண்பனுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஹாலில் சென்டரில் உட்காந்து நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ட்ராப்ஸ், இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இது பக்கா இல்லீகல் அஃபயருக்குள்ளே போகிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு. எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. சில டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன், அதை வச்சு உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு. இந்த ரிலேஷன்ஷிப்பை என் புருஷனோ என் பொண்டாட்டியோ என் பிள்ளைங்களோ என் ஃபேமிலியோ சமுதாயம் தெரிய வந்துச்சுன்னா நான் பெருமைப்படுவேனா சிரமப்படுவேனா, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேனா நல்லா ஃபீல் பண்ணுவேனா அப்படின்ற கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு வர ஆன்சரை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பான்னு. இன்னொன்று, இதே நீங்கள் பண்ணுறத நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதே இது நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணால் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப். இல்லை அப்படின்னா அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட் இஸ் பில்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். ஆனால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து பிஹைண்ட் சீக்ரெட்ஸ். யாருமே இல்லாத இடத்துல அவங்கள பார்க்கணுன்னு தோணும், பேசணும்னு தோணும். அவங்களுக்கு போடுற மெசேஜஸை டிலீட் பண்ணிடுவீங்க. யூ ஓன்ட் ஹாவ் அ ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இட். எல்லாமே மறைமுகமாக பண்ணுவீங்க. இதே இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஜாலியாக இருக்கும், பாடியே உங்களுக்கு தெரியும் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஆனால் நீங்கள் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன வருத்தம், கில்ட் எப்போவுமே இருக்கும். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொதுவாக பேசப்படுற விஷயங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டை பற்றி இருக்கலாம், சமுதாய விஷயங்களாக இருக்கலாம், எனி ஜென்ரிக் டாபிக். ஆனால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பேசுகிற டாபிக்ஸ் மோஸ்ட்லி வந்து இமோஷன்ஸை பற்றியும், அதாவது செக்ஷுவல் ரிலேட்டட் இமோஷன்ஸ் பற்றியும், ரொமான்ஸ் பற்றியும், இன்டிமெசி பற்றியும், ஃப்ளர்டேஷனை பற்றியும், செக்ஷுவல் ஓரியன்ட் ஜோக்ஸ் பற்றியும், ஃபேண்டசிஸ் பற்றியும் இருக்கும். ஸோ இந்த கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டு கூட நம்ம சொல்லலாம் இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா அல்லது வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ட்டு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போட ஏர்லி வார்னிங் சைன்ஸ் கற்றுக்கிட்டோம். இப்போ எப்படி அவாய்ட் பண்ணுறது பார்க்கலாம். அவங்கள்ட்ட தனியாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்க. எப்போவுமே நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது சுற்றிலும் 4 பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் அதை பண்ணால் உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுறது அவாய்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சில ஜோக் ஷேர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், ப்ளஸ் அவங்க அனுப்பிச்ச மெசேஜே நீங்கள் வாசிச்சிருக்கலாம். இப்போ தெரிஞ்சிருச்சு இது ஒரு ட்ராப் அப்படின்ட்டு. அதனால் இனிமேல் நீங்கள் அந்த சீக்ரெட்டான மெசேஜஸை ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். உங்களே அறியாமல் அந்த இமோஷனல் டிபெண்டன்ஸ் வச்சுருந்ததை நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கணும், எடுக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் அவங்கள தான் கூட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க இல்லாமல் நீங்கள் போக பழகணும். ஒவ்வொரு டைமும் அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படும் போதோ, லேட் நைட் கால் பண்ணணும், லேட் நைட் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது உடனே உங்கள் மைண்டில் வந்து நாளைக்கு என்ன நடக்கும், இது சேஃபாக முடியாது,
ஒரு டேஞ்சரை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷுவல் அவங்க மைண்டு கொண்டு வாங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க அனாதையா ரோட்டில் விட்டு போகிற காட்சியை யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களே உங்களை வந்து மதிக்காமல் அன்பு செய்யாமல் போகிற காட்சியை யோசிச்சு பாருங்கள். அல்லது நீங்களே உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிற காட்சியை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நடக்கும், பெரும்பாலான விஷயங்கள்ல நடக்கும். ரிப்போர்ட் பண்ணப்படுற கேசஸ் கம்மி, ரிப்போர்ட் பண்ணப்படாத கேசஸ் அதிகம். ஸோ இந்த ஃபியூச்சர் நீங்கள் விஷுவலை நீங்கள் கண்ணு கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக நேர்மையாக இருக்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டு அதிகமாக நாட்டம் இருக்குது அப்படின்னு, அதை ஒத்துக்கோங்க. இந்த மாதிரி இமோஷன்ஸ் வரது தப்பு கிடையாது. அந்த இமோஷன்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் நீங்கள் ட்ராப்புக்குள்ளே போக போகிறீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. ஆமாம், எனக்கு இவன்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க, நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு உங்கள் வேல்யூஸ், உங்கள் பிரின்சிபல்ஸை அடிக்கடி ஞாபகம் கொண்டு வாங்க. நான் இப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, நான் இப்படிப்பட்ட பையன் இல்லையே, நான் ஏன் இதில் இப்படி பண்ணுறேன், இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையை மாற்றிடக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வர 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 இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். எப்போல்லாம் உங்களுக்கு வீட்டிலேருந்து வர அன்பு பத்தலை, அது புருஷன்கிட்டருந்தோ பொண்டாட்டிகிட்ட இருந்தோ அல்லது பிள்ளைங்கள்ட்ட இருந்தோ வர அன்பு பத்தலைன்னு நினைக்கிறீங்களோ, இன்னும் அதிகமாக அவங்களுக்கு டைம் கொடுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கும் உனக்கும் இன்னும் அதிகமாக பேசணும், இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்கன்றத உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது ஒரு 50% ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் வந்து அந்த இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் பேசணும்னு மனசு வருதோ அப்போல்லாம் நீங்கள் உங்களை பிஸி ஆக்கிக்கோங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிருங்க, ஒரு புது விஷயம் கற்றுக்கோங்க, ஒரு புது ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள், 4 பேருக்கு உதவி பண்ண வெளியே போயிருங்க. நீங்கள் முழுக்க உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நீங்கள் முழுக்க உங்களை பிஸியாக வைக்க இந்த பர்சன் மேலே உள்ள இமோஷனல் டிபெண்டன்சி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இதையும் தாண்டி அந்த பர்சன்ட்ட உங்களுக்கு பேசணும்னு ஆசை வரும்போதெல்லாம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ட்ராப் கொடுக்குற அபாயம், அந்த அபாயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது கொடுக்க போகிற கஷ்டத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போது இந்த உறவில் வர சுகம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபர்கோ பண்ணிவிட்டு நீங்கள் பிஸியாகிட முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி இமோஷன்ஸ் வரது தப்பு கிடையாது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் நம்ம ட்ராப்புக்குள்ளே போகிறோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறது. ரெகுலர் எக்ஸசைஸ் இந்த மார்னிங், பசங்க கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, போரே அடித்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறது, ப்ளஸ் நம்ம ஸ்பௌஸ் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற லாங்குவேஜில் புரிய வைக்கிறது, ப்ளஸ் சில கம்யூனிட்டி சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அதையும் தாண்டி உங்களை செல்ஃபாக க்ரோ பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது, ஒரு புது ஸ்கில் எடுத்துக்கலாம், ஒரு புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டைமை நீங்கள் இன்னும் பெட்டராக சேனலைஸ் பண்ண முடியும், இந்த ட்ராப்குள்ளே விழாமல் இருக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் யார்? யூ ஆர் நாட் அ பர்சன் டு பி இந்த மாதிரிப்பட்ட தப்புகள் பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லை, நீங்கள் அதை விட பெரிய ஒரு ஆள் அப்படின்ட்டு உங்களுடைய கொள்கைகள், உங்கள் வேல்யூஸ், உங்கள் பிரின்சிபல்ஸை நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்லணும். நான் நல்ல பொண்ணு, நான் நல்ல பையன், இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வர மாட்டேன், என்னால் இன்னொரு குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, என்னால் ஏன் பிள்ளைங்க அனாதையாடக்கூடாது, என் புருஷன் துரோகம் பண்ணக்கூடாது. உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லி வரும்போது அதுவே உங்களை வந்து இந்த மாதிரி தப்பான செயல்களில் போக விடாது. இல்லீகல் அஃபேருக்குள்ள அதிகமாக போகிறது ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு கேள்விக்கு இது என்னுடைய வியூ. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை இந்த மாதிரி பண்ணால் ஆசைக்காக பண்ணுறான், ஒரு பொண்ணு பண்ணால் இமோஷனல் நீட்ஸ்க்காக பண்ணுறா அப்படின்னு பிரித்து பேசுகிறாங்க. அது உண்மையாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே 2 காரணங்களுக்காகவும் பண்ணலாம். நிறைய கேசஸ் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஆண் பெண் நம்ம பிரிச்சு பார்க்காம, யாரு ஒருத்தங்களுக்கு தன்னுடைய இமோஷனல் கேப்ஸ் புரிஞ்சுக்கல, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக நான் இன்னொரு ஆள்கிட்ட சப்போர்ட் தேடுறதுக்காக போயிட்டு இருக்கேன்னு யாருக்கு தெரியலையோ அவங்க தான் அந்த ட்ராப்ல விழுறாங்க. ஸோ இது வந்து ஆண் பெண்றதை தாண்டி யாருக்கு தன் இமோஷன்ஸை ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியலையோ அவங்க இது பண்றாங்க. உதாரணத்துக்கு, தனக்கு ஒரு தனிமை இருக்கு அப்படின்னு தன் புருஷன்கிட்ட சொல்லாத ஒரு பெண் இதுல போறாங்க. தனக்கு இன்னும் தேவை இருக்கு அப்படின்னு தன் ஒய்ஃப்கிட்ட சொல்ல முடியாத ஒரு ஆண் வெளியே போறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் யாரால ஒழுங்கா பண்ண முடியலையோ அவங்க இதை பண்றாங்க. ஆண் பெண் தாண்டி யாருக்கு ஒரு பவுண்டரி வைக்க தெரியலையோ, இத்தனை மணிக்கு மேல நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனால் நான் பேச மாட்டேன்னு யார் ஒருத்தங்க ஒரு பவுண்டரி வைக்காம பேசுறாங்களோ அவங்க இந்த ட்ராப்குள்ள விடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்டா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்,
இதெல்லாம் நான் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற புரிதல் இல்லாம யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ அவங்க இந்த ட்ராப்குள்ள விடுறாங்க. ஸோ இது ஆண் பெண் பண்றாங்களா அப்படி கிடையாது. யாரு தன் இமோஷன்ஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலையோ அவங்க இந்த ட்ராப்குள்ள விடுறாங்க. இல்லீகல் அஃபேர்ல சீட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லீகல் அஃபேர்ல துரோகம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம் கேட்கும்போது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுடைய இல்லீகல் காதல் தெய்வீக காதல், பூர்வ ஜென்மத்து பந்தம், நாங்களாம் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திட்டு இருப்பாங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பே ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அது எப்படி ஒரு டிவைனா இருக்க முடியும்? நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு ஒரு ஆள் இன்னொரு ஆளை ஏமாத்தி ஒரு ஆள்கிட்ட போறாங்க, நாளைக்கு அவங்களே ஏமாத்திட்டு அவங்க இன்னொருத்தங்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறவங்க எல்லாம் மாறி மாறி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஒரு ஆளை ஏமாத்த முடிஞ்சவங்களுக்கு 10 ஆளை ஏமாத்தவும் முடியும். எல்லாரும் போறாங்கன்னு சொல்ல. பட் சில இல்லீகல் அஃபேர்ஸ்ல உள்ளுக்குள்ளேயே துரோகங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னாலே அது அபாயத்துல தான் முடியும். ஏதோ 1-2 கேசஸ் மட்டும்தான் தனக்கு புதுசா பார்த்த பார்ட்னரை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, அதுலயுமே அவங்க பழைய பார்ட்னரை விட்டுட்டு போறாங்க. அது தப்பு தான், அபாயம் தான். ஸோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னாலே தப்புல தான் முடியும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். நவ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சேஃப் இல்லையா, என்னென்ன ரெட் பிளாக்ஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுன்னா நீங்க அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் விட்டு உடனே ஓடி வரணும் அப்படின்ற விஷயம் நான் சொல்ல போறேன். எந்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இல்லீகல் அஃபேர்ல அந்த ஆணோ பெண்ணோ நீ ஏன்ட்ட மட்டும் தான் பேசணும், வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ ஏன் கூட மட்டும் தான் இருக்கணும், உன் ஒய்ஃப் கூட போக கூடாது, நீ ஏன் கூட மட்டும் தான் இருக்கணும், உன் புருஷன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு மாறி மாறி எப்போ ஒருத்தங்க கண்டிஷன் போடுறாங்களோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஓடி வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் நாட் ஆன் லவ் பட் ஆன் கண்ட்ரோல். எப்போ ஒரு அன்பு கண்ட்ரோலா மாறுதோ அது வந்து சேஃபான விஷயம் கிடையாது. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுனால வர அபாயத்தை விட பெரிய அபாயம் வரும் இந்த மாதிரிப்பட்ட உறவுகள், இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரோல்ஸ் உங்க மேல திணிச்சா. நீ என்கிட்ட தான் பேசணும், புருஷன்கிட்ட பேசக்கூடாது, நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும், அவன்கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது லவ் இல்ல, அது கண்ட்ரோல். இன்ஃபேக்ட் நிறைய பொண்ணுங்க இதை நினைச்சுக்கிறாங்க, வாவ் என்ன இவ்வளவு சூப்பரா லவ் பண்றான் பாரு, எவ்வளவு பொசசிவா இருக்கான் பாரு அப்படின்ட்டு. இல்ல, இது வந்து பொசசிவ்னஸ் இல்ல, இது வந்து பியூர் கண்ட்ரோல். இது வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கொடுக்கிற அபாயத்தை விட பயங்கரமான அபாயத்தை கொடுக்கும் நாளடைவுல. இது ஒரு ரெட் பிளாக் ட்ராப். நீ என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும், நீ அங்க போக கூடாது, நீ எனக்காக பிறந்தவ, நீ எனக்காக பிறந்தவன் அப்படின்னு சொல்லும் போது தயவு செய்து வெளியே வந்துருங்க. ஏன்னா 2 விஷயம், நீங்க ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, இவங்க யாரு வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அது நீங்க அந்த உறவுக்கு பண்ற தப்பு. நம்பர் 1. நம்பர் 2, இப்படி சொல்றவங்க அவங்க லைஃப நார்மலா லீட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும்தான் உங்க கடமையை தவறி. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும்போது, ஓ நான் மட்டும்தான் இந்த உறவுல பிரிஞ்சிருக்கேன், பட் அந்த ஆள் வந்து அந்த அம்மா வந்து அவங்க விஷயங்கள் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, நான் மட்டும் தான் ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிய வரும்போது நீங்க மனசு உடைஞ்சு இன்னும் பெரிய மன வலிக்கு ஆளாவீங்க. அதனால இந்த மாதிரி நீ எனக்கு தான் உனக்கு தான்ற கதையெல்லாம் விட்டுட்டு அது பொசசிவ்னஸ் இல்ல வெறும் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா அந்த இல்லீகல் அஃபேர்ல இருந்து வெளியே வர பாருங்க. நம்ம பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு லைஃப்குள்ள போவாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ராப்குள்ள விழாம இருக்குன்னா என்ன பண்ணணும்? நீங்க உங்க பையனையோ உங்க பொண்ணையோ கூப்பிட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் குள்ள போகாதன்னு நீங்க சொல்ல முடியாது. யூ கான் பி தட் டைரக்ட். எந்த மாதிரி சைடா சொல்லி அவங்க மனசுல இது ஒரு ட்ராப்ன்றத புரிய வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். லாயல்டி, ரெஸ்பெக்ட், இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, இந்த வேல்யூஸை உங்க பசங்களுக்கு டெய்லி நீங்க சொல்லணும். காலையில நைட்டு உங்க பசங்கள்கிட்ட சொல்லணும், தம்பி நீ வந்து எந்த சிச்சுவேஷன்லயும் போய் சொல்லக்கூடாது, எந்த சிச்சுவேஷன்லயும் இன்னொரு உறவை மதிக்கணும், எந்த சிச்சுவேஷன்லயும் உன் உறவை ஏமாத்த கூடாது, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்டை பத்தி தப்பா இன்னொருத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது, உன் ஃப்ரெண்டு பிடிக்கலன்னு இன்னொரு ஃப்ரெண்டு தாவக்கூடாதுன்னு பேசிக்கான விஷயங்கள்ல இதை நீங்க சொல்ல 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 நாளைக்கு அவங்க பெருசா வரும்போது, ஓ என் பார்ட்னரை பிடிக்கலன்னா நான் இன்னொரு பார்ட்னர்கிட்ட தப்பா போக கூடாது, என் பார்ட்னரை பிடிக்கலன்னா என் பார்ட்னர்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதான் சாக்குன்னு எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்றது நாளைக்கு அவங்க பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் வந்து உதவியா இருக்கும். எப்பவுமே சரியான விஷயங்கள் யோசிக்கிறது, பேசுறது, செய்யறது சரின்றத பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். 4 பேர் இருக்கும்போது சரியா பேசுறது, யாருமே இல்லைன்னா தப்பா பண்றது அப்படின்ற ஒரு ஹேபிட் பசங்களுக்கு சின்ன வயசுல வந்துருச்சுன்னா நாளைக்கு அவங்க பெருசா ஆகும்போது இவங்களாம் இருக்கும்போது என் ஒய்ஃப் நான் காட்டிப்பேன், என் புருஷன் காட்டிப்பேன், இவங்களாம் இல்லாதப்போ நான் இன்னொரு பார்ட்னர் வச்சுப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ் அங்க வரும். சின்ன வயசுல இருந்தே எப்பவுமே சரியான விஷயங்கள் பண்ணணும், பேசணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்க பெருசா ஆகும் போதும் அதே விஷயத்த கடைபிடிப்பாங்க. பெரும்பாலும் இந்த இல்லீகல் அஃபேர்ன்றது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா, தனிமையை யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையோ அவங்கள பாதிக்கும். தனிமையா இருக்கும் போது கிரியேட்டிவான சில விஷயங்கள் பண்ணலாம், எழுதலாம், ஸ்போர்ட்ஸ் போலாம்,
ஒர்க் அவுட் பண்ணலாம், 4 பேர்கிட்ட பேசலாம், நல்ல உதவிகள் செய்யலாம், வீடை கிளீன் பண்ணலாம் அப்படின்ற ஹேபிட்ஸ் நம்ம சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க அடல்ட் ஆகும்போது கல்யாணம் ஆகி ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது அங்கேயும் தனிமை வரும். தனிமை எல்லா வயசுலயும் வரும். அங்க வர தனிமையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சின்ன வயசுலயே அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அஃபேருக்குள்ள போய் அவங்க வந்து எஸ்கேப் ஆக மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணி அவங்க வந்து இந்த ட்ராப்ல இருந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க. பசங்களுக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். நீங்களே நாளைக்கு ஒரு அம்மாவா அப்பாவா சில விஷயங்கள் பண்ணும்போது உங்க பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட ஓப்பனா வந்து அம்மா இந்த மாதிரி நீ பண்றது என் மனசை பாதிக்குதுமா, என்ன மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு உங்க பசங்க உங்கள்கிட்ட வந்து ஓப்பனா கேட்கற அளவுக்கு நீங்க வச்சுக்கணும். அது அப்பா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை சின்ன வயசுலயே கொடுக்கும் போது நாளைக்கு அவங்க பார்ட்னர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாம இருக்கும் போதோ அல்லது வேற ஏதாவது கேப்ஸ் வரும்போதோ அவங்க பார்ட்னர்கிட்ட போய் ஹே இந்த மாதிரி நீ பண்றது எனக்கு பிடிக்கல, டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த ஹேபிட் அப்ப வரும். இப்பவே சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களால சொல்லி பழகல அப்படின்னா நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணாம எஸ்கேப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பார்ட்னரை தேட ஆரம்பிப்பாங்க. ஒரு அம்மாவா அப்பாவா நம்மளுடைய இன்னொரு பெரிய கடமை என்னென்ன நம்ம விஷயங்கள் பசங்களுக்கு சொல்றோமோ அதை நம்ம வந்து ரோல் மாடல் பண்ணணும். உதாரணத்துக்கு நைட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் போன் யூஸ் பண்ணி சேட் பண்ணக்கூடாது நான் என் பையன்கிட்ட சொன்னேன்னா நான் அதை பண்ணக்கூடாது. நான் வந்து தனியா போய் பிரைவேட்டா மெசேஜ் போடாத அப்படின்னு என் பையன்ட்டையோ பொண்டையோ சொன்னேன்னா அதை நான் பண்ணக்கூடாது. பசங்க நம்மள பாக்குறாங்க, அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அதை பார்த்து அதே விஷயங்களை அவங்க ஃபியூச்சர்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்ஸா நம்ம வந்து என்ன பாக்குறோம் என்ன பண்றோம்ன்றது அவங்கள பாதிக்குது. நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க, கம்யூனிகேஷன். பேசி தீர்க்க முடியாதுன்ற பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச உலகத்துல அதிகமா கிடையாது. இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் புருஷன் பொண்டாட்டியா நம்ம பேசி சால்வ் பண்ணலையோ அதெல்லாம் பசங்களுக்கு ஒரு லேர்னிங்கா போகுது. ஓ அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அவங்க பேசி சால்வ் பண்ணல, அப்ப நாளைக்கு எனக்கும் என் ஒய்ஃப்க்கு பிரச்சனை வரும்போதோ நாளைக்கு எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வரும்போதோ பேசி தீர்க்க முடியாது போல, இன்னொருத்தர் தான் நான் தேடி போகணும் போல அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே இன்டெரக்டான வேலை அவங்க கத்துக்கிறாங்க. சந்தோஷம்ன்றது வெளியே இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, நீ பண்ற விஷயங்கள்ல சந்தோஷம் வரலாம் அப்படின்றத பசங்களுக்கு நீங்க ஆழமா சொல்லி கொடுக்கணும். இப்போ எனக்கு இவன்கிட்ட பேசினாதான் ஹாப்பினஸ், இவன்கிட்ட பேசினாதான் ஹாப்பினஸ் அப்படின்னு உங்க பசங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இமோஷனல் டிபெண்டன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இமோஷனல் டிபெண்டன்சி நம்ம அதிகமா ஒரு ஆள் மேல வைக்க 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 அது நமக்கு வலிதான் கொடுக்கும். ஸோ நான் பண்ற விஷயங்கள்ல இருந்தே நிறைவா நான் ஃபீல் பண்ண முடியும், நான் பண்ற விஷயங்கள்ல இருந்தே ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் செல்ஃப் ஒர்த் ஃபீலிங்கை நீங்க பசங்களுக்கு கொடுக்க கொடுக்க இந்த மாதிரி ட்ராப்குள்ள அவங்க அதிகமா போக வாய்ப்பு இல்லை. உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஃபுல் நம்ம கை கழுவ கூடாது. அங்கேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, யார்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க, என்ன பவுண்ட்ரி வச்சுருக்காங்க, ஓவராக போகுதா அண்டராக போகுதா. நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் பையனை ஒரு பொண்ணுக்கு, உங்கள் பையன் ஒழுங்காக அந்த பொண்ணுக்கு டைம் கொடுக்குறாங்களா, உங்கள் பையனை வந்து ஒரு பொண்ணு கொடுத்துருக்குறீங்க அந்த பொண்ணு வந்து அந்த ஆம்லெட் டைம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா அதை நீங்கள் பார்க்கணும். இப்போப்பெல்லாம் உங்கள் பசங்க தனிமைன்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தப்பான ஒரு உறவுக்குள்ளே போயிடாம அம்மாட்ட வாடா அப்பாட்ட வாடா இதனால என்கிட்ட சொல்லு நான் சால்வ் பண்ணுறேன்ற நம்பிக்கை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் கொடுத்துட்ருக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த பொறுப்பண்ணையோட முடிஞ்சிடாது. புருஷன் பொண்டாட்டி கடையில் என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஆழமாக நம்புகிற ஒரு ஆள் நான். பட் நானே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இல்லீகல் அஃபேருக்கு டைவர்ஸ் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர்.